அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய தேவைக்காக அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்கும் போது சரியாக அந்த துவா கபூலாகவில்லை என்றால் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். அந்த சமயத்தில் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருவசனம் மட்டும் உங்களுடைய நினைவில் இருந்தால் நாம் கேட்கும் துவா கபூலாகாவிட்டாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தில் 216வது வசனத்தில் சொல்கின்றான், வ அஸா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷையன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒரு விஷயம் உங்களுக்கு தீயதாக இருக்கும் நிலையில் அதை நீங்கள் விரும்பக்கூடும். அல்லாஹ்வே அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என இந்த வசனத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய துவா, நாம் கேட்கும் துவா அல்லாஹ்வினுடைய உதவியால் நன்மையாக இருந்தால் அல்லாஹ் அதை கபூலாக்கி தருவான். அதில் ஏதேனும் தவறு இருந்தால் அல்லாஹ் அதை பிழை பொறுத்து நம்முடைய துவாவில் நல்லதை அவன் நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.